எல்லாரும் நல்லா இருக்கணும்யா. நாட்டுல நல்லா மழை பெய்யணும். என்ன மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த வாட்டியாவது எங்களோட அறுவடைக்கு அரசாங்கம் நல்ல விலையா நிர்ணயம் பண்ணணும். நாங்க உன்னதாயா நம்பி இருக்கோம். நீ சொல்றிய டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம் யார் தெரியுமா? யாரு யாருன்னு? விவசாயி. விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து. எப்பா அடிக்காதுப்பா 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 வலிக்குதுப்பா வலிக்குதுப்பா ஏன்பா அடிக்காதுப்பா? யோ கருத்தாமி விடியா? யோ யோ உடியா? வலிக்குதுப்பா வலிக்குதுப்பா ஏன்பா அடிக்காதுப்பா? ஏன் அப்படி அடிச்சிட்டு இருக்க? உடியா உடியா? சின்ன பையனை ஏன் அப்படி அடிச்சிட்டு இருக்க? வர வர சேட்டை தாங்க முடியலண்ணா. பேசாம ஏதாவது வேலைக்கு அனுப்ப வேண்டியதான். யோ கருப்சாமி, நாம தான் வெயில்ல காட்டுல மேட்ல எல்லாம் கடந்து கஷ்டப்படுறோம். நம்ம பிள்ளைங்களாவது படிச்சு பெரிய ஆளாகட்டுமே. அதுங்க சந்தோஷமா இருக்கிறதே இந்த சின்ன வயசுலதான். அதை ஏன் கெடுக்கிற? நீ வீட்டுக்கு வேணா உன்னை வச்சுக்கிறேன். என்ன வெயிலு அண்ணா வெள்ளச்சாமி என்ன எங்கிட்ட இருக்கீங்க? எங்கிட்ட இருக்கீங்க அண்ணா? யோ யோ என்னையாச்சு என்னையாச்சு? அண்ணா பொண்டாட்டி ரெண்டு பேச்சு பூச்சி இல்லாம இருக்கால. ஆஸ்பத்திரி போனா 10,000 கூட 20,000 கூட கேக்குறாங்கண்ணா. நாங்களே கடதுங்க வாங்கி பொழப்பு ஓட்டிட்டு இருக்கோம். என்ன பண்றது? யோ யோ இரியா இரியா, இது செத்து போன பொண்டாட்டியோட தாலியா? இந்தாயா இந்தாயா, இதை வச்சு பேசாம போய் ஹாஸ்பிட்டல் வடந்த கட்டியா? போயா போயா போயா. யோ வெள்ளச்சாமி வெளியே வாயா. ஐயா வாங்கய்யா, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனுங்களேயா. அறுவடை பண்றதுக்கு பணம் மட்டும் வாங்க தெரியுதுல, வட்டி யாரும் உங்க ஒப்பனா கொடுப்பான். அறுவடை முடிஞ்சதும் கண்டிப்பா பணத்தை மொத்தமா கொடுத்துறேன்யா. பணம் வரல கொன்னே போடுவேன். அப்பா என் கூட படிக்கிற பசங்க எல்லாம் சைக்கிள் வச்சிருக்காங்கப்பா. எனக்கும் ஒரு சைக்கிள் வாங்கிட்டாங்கப்பா. கவலைப்படாதப்பா, அடுத்த வாரம் அறுவடை பண்ண உடனே கண்டிப்பா வாங்கி தரேன். விளைச்சலுக்கு இவ்வளோன்னு பேசி முடிக்கதான் கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு மனுவோட போயிட்டு இருக்கேன். சரி, வீட்டை பத்திரமா பாத்துக்கோப்பா. கடவுளே, இந்த வாட்டியாவது நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்ப்பா. ஐயா ஐயா, மார்னிங் சார். அட நீதானா? நான் கூட வேற எவனும் நினைச்சு பயந்துட்டேன். சரி சொல்லு, என்ன வேணும்? வழக்கம் போல மனுவா? கவர்மெண்ட் ஆபீஸ்னா என்ன நினைச்ச? தாத்தா வீடு நினைச்சியா? விவசாயி தானே, விஐபி இல்லல, அப்புறம் என்ன? என்னையா நீங்களே எப்படி சொல்றீங்க? உங்களை நம்பித்தானையா நாங்க வந்திருக்கோம். தெரியாம தான் கேக்குறேன். இதுக்கெல்லாம் வர வேலையே இல்லையா? வெயில் காலம் ஆச்சுன்னா ஆத்துல தண்ணி வரல, தண்ணியை திறந்து விடு தண்ணியை திறந்து விடுன்னு வந்து நிக்கிறீங்க. மழை பெஞ்சிச்சுன்னா மழையில பயிரெல்லாம் அம்பா போச்ச, என்ன செய்யறதுன்னு தெரியல, காசு விடுன்னு வந்து நிக்கிற. அறுவடை பண்ணி தொலைஞ்சிட்டீங்கன்னா மூட்டைக்கு இவ்வளவு கொடு, டன்னுக்கு இவ்வளவு கொடுன்னு வந்து நிக்கிறீங்க. இங்க பாரு வெள்ளச்சாமி, கொடுக்குற மனுவெல்லாம் எங்க ஆபீஸ் டேபிள துடைக்கிறதுக்கும் குப்பத்தட்டியை நிரப்புறதுக்கு மேல ஆயிருக்கு. ஏற்கனவே உன் வண்டி கடன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு.
இந்த காலத்துல விவசாயம்லாம் சரிப்பட்டு வராது. உன் நிலத்தை எல்லாம் வச்சு பேசாம ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணு, நல்லா காசு பார்க்கலாம். பரம்பரையா ஊருக்கே சோறு ஓட்ட நிலையாது. ஏதோ இங்க கெட்ட நேரம் இந்த நிலைமைக்கு ஆயிட்டோம். அதுக்காக இந்த நிலத்தையே வைக்க சொல்லிடுது. சரி, இப்ப இந்த மனுவை மேலதிகாரிக்கு அனுப்பி வச்சா அங்கேயும் இதே நிலைமை தான். நான் சொல்றத சொல்லிட்டேன். இப்ப இடத்த காலி பண்றியா? யோ, பார்த்து போயா. அப்புறம் மனுவை ஏற்காததால் அரசு அலுவலகத்தில் விவசாயி தற்கொலை அப்படின்னு பேப்பர்ல கொட்டு எழுத்துல போட்டுற போறாங்க. அறுவடை பண்ணதும் கண்டிப்பா பணத்தை திருப்பி கொடுத்துறேன்யா. பணம் வரல கொன்னே விடுவேன். அடுத்த வாரம் அறுவடை பண்ணதும் கண்டிப்பா சைக்கிள் வாங்கி தரேன்ப்பா. கவர்மெண்ட் ஆபீஸ்னா என்ன நினைச்ச? உங்க தாத்தா வீடு நினைச்சியா? விவசாயி தானே, விஐபி இல்லல, அப்புறம் என்ன? யோ வெள்ளச்சாமி, உன்னை எங்கெல்லாம் ஏன் தேடுறது? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன்னா. எங்கேயா எல்லாரும் ஏசி ரூம்ல உட்காந்து ஜம்முன்னு வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. விவசாயத்தோட கஷ்டம் யாருக்கு தெரியும்? இவர் என் மச்சான் தான், பட்டணத்துல உரம் தயாரிக்கிற கம்பெனில வேலை பண்றாரு. ஏதோ யோசனை சொல்றாருப்பா. ஆக்சுவலி திஸ் இஸ் a சூப்பர் ஃபெர்டிலைசர். இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க விளைச்சல் 3 times இன்க்ரீஸ் ஆகும். போயாயோ, விளைச்சலுக்காக என் நிலத்தை விஷம் வச்சு கொள்ள சொல்றியா? அதுக்கு வேற ஆள பாரு போ. யார் என்ன லூசா இருப்பான் போல. மண்ணுக்கும் உயிர் இருக்குன்னு நினைக்கிறவன் அவன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் பெரிய ஆளா வருவாயா. இந்த ஈர நிலத்தில் விளையும் ஒவ்வொரு செடியின் வேர்களிலும் ஒரு விவசாயியின் கண்ணீர் கலந்திருக்கும். அந்த கண்ணீரின் சக்தியால் தான் இந்த உலகம் கண்ணீரின்றி வாழ்கிறது. ஆனால் விதியின் சூழ்ச்சியோ என்னவோ, மற்ற மக்களின் மகிழ்ச்சிக்காக தன்னை வருத்திக் கொள்ளும் விவசாயிகளின் வீடுகளிலோ என்றைக்குமே சோகக்காற்றுதான் வீசுகிறது. அரசாங்கம், அதை வழிநடத்தி செல்லும் அரசியல்வாதிகள், அதன் பின்னே இருக்கும் அரசு ஊழியர்களும் இன்று வரை அந்த விவசாயியின் கஷ்டங்களையும் கோரிக்கைகளையும் செவிகொடுத்து கேட்க முன்வரவில்லை. இந்த சூழ்நிலை உருவெடுக்க ஒரு வகையில் நம்மை போன்ற மக்களும் ஒரு காரணம். இன்றைக்கும் விவசாயி என்றாலே ஏளனமாய் சிரிக்கும் சில நபர்களும் நம்மில் இருக்கின்றனர். இதற்கு உதாரணமாக விளையாட்டுத்துறை, அறிவியல் துறை, கலைத்துறையில் சிறந்து விளங்குபவர்களை தலையில் தூக்கி வைத்து ஆடுகிறோம், கொண்டாடுகிறோம். ஆனால் இவை அனைத்திற்கும் காரணமான விவசாயியை நினைத்து என்றைக்காவது பெருமைப்பட்டிருக்கிறோமா? அல்லது விவசாயத்தில் நல்ல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தரமான உணவுப் பொருட்களை அளிக்கும் ஒரு விவசாயியை சிறப்பு விருந்தினராக அழைத்து என்றைக்காவது கௌரவப்படுத்தியிருக்கிறோமா என்றால் அதுவும் இல்லை. இந்த நிலை மாறினால்தான் ஒவ்வொரு விவசாயியின் தன்னம்பிக்கையும் வாழ்க்கை தரமும் உயரும். அந்த நாள் வரும் வரை இத்தகைய ஈரநிலம் என்றைக்குமே ஒரு கண்ணீர் குளம்.